Excuse me, Mr. Kandasamy. ஒரு coffee குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy. ஒரு long drive போலாம், come with me. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. விடிஞ்சதுலேருந்து உங்களை தேடி ஒரே ஃபோன் அப்பா. சன் ஆஃப் சைக்கிள் கந்தசாமி நிற்கிறாரோ எல்லாம் வீட்டாரோன்னு சொல்லி ஆரப்பா எனக்கு என்ன தேடி அடிக்கிறது ஃபோன். ஆரோ நெல்லி அதிலேருந்து பாபுவாம் டிக்கெட் கிடைச்சதோ வீக்கெண்ட் ஓகேன்னு சொல்லி கேட்க சொன்னார். டிக்கெட் கிடைச்சாலப்பா எனக்கு அடிப்பினம் தானே, அதுக்கு எனக்கு கேபர் பொறி பண்ணணும். உங்களுக்கு எந்த நேதனும் அவர் கேட்டது வீக்கெண்ட் கெட் டுகெதர் வச்சு உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதோ நீங்கள் வேற வசதியோ அது இது கட்டுமாப்பா. என்னப்பா முகம் எல்லாம் பாடி இருக்குது ஏத்தையோ யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. என்ன நடந்தது? என்னண்டு உமக்கு சொல்கிறதப்பா சொல்லாமலும் இருக்கலாது. என்னென்று சொன்னால் நாளைக்கு இல்லை எங்களோட மூத்த மகளின் முதலாவது வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதுதானப்பா மருமகனுக்கும் மகளுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று சொல்லி மருமகனுக்கு ஒரு 10 பவுன் சங்கிலியும் மகளுக்கு 3 சோடி காப்பும் வண்டி கொண்டு தானப்பா. எங்கே வச்சு நான் தெரியலையப்பா. இட்டவு முழுக்க முடி எழும்பி தேடினான், ஒரு இடமும் காணலையப்பா. என்னப்பா சொல்றீங்க? 10 பவுன் ஜங்கிலி 3 சோடி காப்புட இந்த பில்லியப்பா. ஏனப்பா உடவு கவலையினமா இருக்கிறீங்க? நான் என்ன செய்கிறதப்பா, வட்டி பார்த்தான் கொண்டு நானப்பா எல்லா இடமும் தேடி பார்த்து நான் காணல. ஆனால் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த நான் காரை கொண்டு எங்களோட ட்ரைவேல நெட்டிடவு பார்க் பண்ணிக்கல நடந்து வரைக்கும் ட்ரைவேல விழுந்துட்டுது போல கிடக்குதா. ஏனண்டா வீட்டில் ஒரு இடத்துலையும் காணல நகையை. என்ன நீங்க கதைக்கிறீங்க? பணியால போய் பார்த்தீங்களே 30 சென்டிமீட்டர் ஸ்னோ அப்பா. டிரைவே இருக்குதோ இதோட தெரியாம மூடி கிடக்குது. இதுக்குள்ள போய் எங்கேயப்பா அந்த டிரைவேல தான் கேட்பாங்கிறது. அதோட எத்தனை பேருக்கு அதால போய் வந்துட்டு நம்ம யாராவது எடுத்து திரும்பலப்பா. இஞ்ச பேரும் நீர் தானே சொன்னீர் நேற்றிரவிலேருந்து கொட்டின சினோவில் ட்ரைவே நிறைஞ்சி போச்சுன்னு சொல்லி. எப்படியும் கீழே தானேப்பா கிடக்கும் சினோவுக்கு கீழே. அதோட வெதர் ரிப்போர்ட் பார்த்தேன் நான், ரேடியோவிலையும் சொன்னது நாளைக்கு ப்ளஸுக்கு போகுதாம். சினோகரே எப்படியும் கீழே கிடக்கும் தானேப்பா. நீர் பேசாமல் எங்களோட முன் கேமராவை ஓப்பன் பண்ணாமல் பார்த்து கொண்டிரும். என்ன எனக்கு கொஞ்சம் தலை இடிக்குதப்பா, போய் படுக்க போகிறேன். இரவு முழுக்க இந்த நகையை தேடி நித்திரையும் இல்லை. ஹலோ மாமி, எப்படி அங்கிள் இருக்கிறார்? ஏன் தம்பி போல அங்கிள கேட்குறீங்க நீங்க? இல்ல, இவ வேலைக்கு போனவ இப்ப வேலையில இருந்து எனக்கு அடிக்கவ தனக்கு சரியா 2-3 தரம் தும்மினதாம். அப்ப அதை நினைக்கிறாரோ சரியாத அவருக்கு வீட்டுக்கு ஒரு காய்ச்சி பாரு முழம்பு. இஸ் எவ்ரி திங் ஓகே ஆண்டி? என்ன தம்பி சொல்லுறது? ஓகே தான் தம்பி, அவரு கொண்டும் இல்லை தம்பி. என்னென்று அதில் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ஆசைப்பட்டது சொல்லத்தானே வேணும். என்னென்ன நாளைக்கும் கூட அனிவர்சரி இல்லையா தம்பி. அதுதான் அவள் உமக்கும் 10 பவுன் ஜன்பிலி மகளுக்கு 3 சோடி காப்புண்டு வேண்டி கொண்டு வந்தவர். ஆனால் எங்கேயோ வச்சிட்டார். ஆனால் அவர் சொல்லுவார் இந்த ட்ரைவேலாம் விழுந்துருக்கு வந்து. நான் ட்ரைவே எல்லாம் புன்சினோவாக கிடக்குது. ஆனால் அவர் சொல்லுவார் நாளைக்கு இப்படாசிக்கு போகும் பிறகு எடுக்கலாம்ன்ற சொல்லி. என்னென்று சொல்லுவீங்க? 10 பவுன் சங்கிலி 3 சோடி காப்புண்டா சிக்கிற அந்த காசு ஹெடுக்குமே ஆண்டி. சரி தம்பி, நீ வேலைக்கு மகளுக்கு அடிச்சு சொல்லி போடாதையும். அவள் வேலையில் இருக்கிறாள், அதோட அவள் மாசமாயம் இல்லை இருக்கிறாள். அதால ஒன்று சொல்லி போடாதையும். என்ன அம்மா, என்னப்பா இந்த வேலை பார்த்தவ அவ்வளவு கவனம் இல்லையேப்பா. அவ்வளவு காசு இந்த சொன்னுங்கோவா வந்தனாக. என்ன தங்கச்சி உனது சொல்ல மேம்டாலும் சொல்லி போட்டாரே அவர். இதுதான் ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. இதுகள் என்னப்பா, கொஞ்ச நேரம் நான் நகை துளைஞ்ச கவலையை மறந்து தலை இடிக்குது, கொஞ்சம் படுப்பமெண்டா வீட்டில் ஒரே சத்தமாக கிடக்குது. ஆரப்பா இந்த நேரம் வீட்டை வந்தது? என்ன மருமகன் வீட்டை வந்து நிற்கிறீங்கள், மகளை நிற்கிறீங்கள்? என்ன வெளியால ரோட்டில் ஸ்னோ எல்லாம் வலிச்சிட்டாங்களே, வாகனம் ஓடக்கூடியதாக இருந்தது உங்களுக்கு? இந்த மகள் நீர் வேலைக்கு போயில்லையே, எங்கள் ரோட் சைட்டிலேயே விட்ட நீங்கள் கார். நான் இப்போ கொஞ்ச நேரம் படுத்து போட்டு ஸ்னோ வலிப்பு கொண்டிருந்தேன். நான் சைட்டிலேயே விட்ட நீங்கள் கார். சரியப்பா, நீ எங்கே நான் படுக்க போகிறேன், போய் ஸ்னோவை வலிச்சு போட்டு வாரன். தம்பிக்கு தண்ணியும் மகளை கேளும், ஏதாவது சாப்பாடு வேணுமெண்டா 2 சாப்பிட்டு போகட்டும். என்ன இங்கப்பா ஃபோன் அடிக்குவங்க உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்க ஒரு கவிங்கோ. இங்கே வேறு வெனிக்கும் ஃபோன் காய்ச்சி ஓடணுண்டா தொடர்ந்து காய்ச்சி கொண்டு நிற்பாங்க. அதுக்கு வர சொல்லி இதுக்கு வர சொல்லி நிற்பாங்க. நீரே கேளும் என்ன வேண்டு சொல்லி. ஹலோ,
நாங்கள் நயன்தாரா ஜுவல்லர்ஸ்ல இருந்து கதைக்கிறோம். சன் ஆஃப் சக்கி கந்தசாமி விழிது தானே ஏன்னு சொன்னா நேற்று அவருக்கு நகைக்கலைக்கு வந்தவர் வந்து எந்த மகளின் முதலாவது வெட்டிங் அனிவர்சரி என்று சொல்லி நகை பார்த்தது. அப்ப நாங்கள் என்னோட நகை காட்டினாங்க. அதில் மருமம் எனக்கு ஒரு 10 பவுண்ட் சங்கிலியும் தனக்கு போட இருப்போம் என்று சொன்னவர். அதோட மகளுக்கு 3 ஜோடி காப்பும் கேட்டவர். புதுலாகி சொன்னவர் இப்போலானே முதலாவது வருஷம் 10 வருஷம் வரைக்கும் அவைக்கு நான் 10 பவுண்ட் சங்கிலியை மருமத எனக்கும் மகளுக்கு 3 ஜோடி காப்பு நான் வேண்ட ஆசை என்று ஒரு $100 டிபாசிட் தந்துட்டு போனவர். இன்றைக்கு இப்போ எங்களோட பாஸ் வந்தவர். இப்படி 10 வருஷத்துக்கு பிறகு வேண்ட நகைக்கு $100 டிபாசிட் பேங்கல் வேண்டது இல்லையா. அதால வந்துட்டு இருக்கா சொல்லி விடுங்கோ. இங்கே பக்கம் உங்களோட கடை பக்கம் வந்தால் அந்த $100 டிபாசிட் இருக்கா வந்து திருப்பி வேண்ட சொல்லி விடுங்கோ. நம்ம காமன் தங்கச்சி மருமகனோட சொல்லு தங்கச்சி வீட்கார கொண்டு சைட் ரோட்ல விட்டு போட்டு வீட்டு பிள்ளை வராம இந்த 30 சென்டிமீட்டர் சினோவையும் தண்ணியால வளைச்சி போட்டு வந்திருக்காரு பிளவு கலைக்கும். சேசாம இந்த சூடாச்சூட நெஸ்கேவிய குடிக்க சொல்லு. இருந்து போய் நான் சாப்பிட்டு போ சொல்லுவேன். தம்பி கலைச்சி போயிருக்கும் குடிக்க சொல்லப்பா. என்னத்தை சொன்னாலும் என்னை விட நல்லா தான் மருமகன் சினோ வலிச்சிருக்கிறார். டிரைவேல சினோ விழுந்த குட்டி அடையாளம் கூட தெரியல. நான் நினைக்கல இனி பெரிய ஸ்னோ ஸ்ட்ரோம் வருமெண்டு. அப்படி வந்தாலும் 2வது மருமகனுக்கும் அனிவர்சரி வரும் தானே. அவருக்கும் பார்த்து ஒரு நல்ல நகை கிஃப்டாக வேண்டி விடுவோம் என்ன.